ஹாய் ஹலோ வெல்கம்ங்க. இன்றைக்கி நம்ம மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆல்மோஸ்ட் 2025 முடிஞ்சிச்சு. இன்னும் 1 வீக் தான் இருக்குது. இதில் வந்து மேக்ஸிமம் பெரிய தமிழ் பிக்கிஸ் எதுவும் வரல. நெக்ஸ்ட் வீக் கூட வந்து சிறைன்னு விக்ரம் பிரபு சார் படம் அண்ட் சில ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் தான் வருது. ஸோ வந்து நம்ம அஃபிஷியலாக 2025 பிக்கிஸ்லாம் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வாத்தியார் இந்த வீக் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு லாஸ்ட் வீக். பட் அது போஸ்ட்பாண்ட் ஆகிடுச்சு. அஃபிஷியல் டேட் எதுவும் வரல. அண்ட் லைக்குமே வந்து பிரதீப்போட லைக்குமே இந்த வீக் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. ஸோ அதுவுமே வந்து போஸ்ட்பான் ஆகிடுச்சு. அதுக்கும் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அஃபிஷியலாக வந்து 2025 பிக்கிஸ்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 2025 டாப் 10 கலெக்டர் தமிழ் ஃபிலிம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைட் கலெக்ஷனை பார்க்க போகிறோம். பட் வந்து ஒன்லி தமிழ் ஃபிலிம்ஸ் தான் கன்சிடரபிள். தனுஷ் சாரோட தேரேஷ் மீன் அண்ட் குபேரா வந்து ரெண்டுமே கன்சிடர் பண்ணல. ஏன்னா வந்து ரெண்டுமே வந்து ஒன்று ஹிந்தி ஃபிலிம், இன்னொன்று வந்து டைரக்ட் தெலுங்கு ஃபிலிம், தமிழில் டப்பிங் தான் பண்ண மாதிரி தான். ஸோ அது ரெண்டுமே வந்து நம்ம வந்து கன்சிடரேஷனில் எடுத்துக்கல. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம 10th பிளேஸில் இருக்கிற மூவியை பற்றி பார்க்கலாம். 10th பிளேஸில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்குங்க. சசிகுமார் நடிச்சு அபிஷாந்த் அப்படின்ற டெபுடன் டைரக்ட் பண்ண படம் ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக ரிலீஸ் ஆச்சு. சசிகுமார் சிம்ரன்லாம் நடிச்சிருந்தாங்க. அண்ட் யாருமே அன்எக்ஸ்பெக்டடே பண்ணாத அளவுக்கு ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டர்னு சொல்லலாம். மிஞ்சி போனால் வந்து ஒரு 10 crores தான் இந்த படத்தோட பட்ஜெட்டே இருந்திருக்கும். பட் வந்து ஒரு 85 crores ப்ளஸ் வசூல் பண்ணியிருக்கு. அண்ட் தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு 70 crores கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. ஏன்னா வந்து இது வந்து மேஜராக தமிழ்நாட்டில் தான் இதோட கான்ட்ரிபியூஷன். வெளி ஸ்டேட்லலாம் அந்தளவு சசிகுமார் சார் மூவிஸ்லாம் பெருசாக பிக்கப் ஆக வாய்ப்பு இல்லை தான். பட் இங்கேயுமே வந்து 70 crore அண்ட் ஓவர்சீஸ்லாம் சேர்த்து ஒரு 85 crores வந்து வசூல் பண்ணிச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸில் வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணதுனால இந்த படம் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிளாக் பஸ்டர்னு சொல்லலாம். அண்ட் 9th பிளேஸில் வந்து தக் லைஃப் இருக்குங்க. தக் லைஃப் வந்து கமல் சார் சிம்பு சாரோட காம்பினேஷன் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் ஆகி மணிரத்னம் அண்ட் கமல் சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாயகனுக்கு அப்புறம் ரிஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட வந்த ஒரு படம். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அது விக்ரமோட வசூலெல்லாம் பீட் பண்ணணும் அப்படின்லாம் எதிர்பார்த்தோம். பட் வந்து ஒரு 100 crore முக்கிய முனைங்க தான் தொட்டுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து படம் பயங்கரமான ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ். மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம்லேருந்து மோஸ்ட் ட்ரோல்டு ஃபிலிம் ஆஃப் த இயராக வந்து தக் லைஃப் தான் வாங்குச்சு. எதுவுமே படத்தில் பெருசாக கிளிக் ஆகலைங்க. ஏஆர் ரஹ்மான் சாரோட சாங்ஸ், அந்த சிங்குச்சா சாங் மட்டும்தான் ரீல்ஸ்லலாம் ட்ரெண்ட் ஆச்சு. அந்த முத்தமலை சாங்குமே நல்லா கிளிக் ஆச்சு. அதை தவிர படத்தில் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன சீன் கூட, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன் எதுவுமே இல்லாதாலும் இவ்வளோ ஒரு மோசமான ஒரு ரைட்டிங்கை மணி சார்கிட்டேருந்து யாருமே எதிர்பார்க்கல. மேக்கிங்லாம் நல்லா இருந்துச்சு, அதில் எதுவும் குறையில்லை. பட் ஒரு சீன் கூட ஒரு நல்ல சீனு நமக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இல்லை. அந்தளவு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் அது. பட் கமல் சாரோட அந்த எக்ஸ்பெக்டேஷன் பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபுல்லால் ஒரு 100 crore கிட்ட வந்தது, அது பெரிய விஷயம் தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம 8th பிளேஸில் என்ன ஃபிலிம்னு பார்த்தோம்னா ரெட்ரோ, சூர்யா சார் நடிச்ச ரிலீஸ் ஆன ரெட்ரோ. இதுவுமே ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷனோடு ரிலீஸ் ஆச்சு. கார்த்திக் சுப்புராஜ் அண்ட் சூர்யா ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொலாபரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து மூவிக்கு வந்து நல்ல எக்ஸ்பெக்டேஷனும் இருந்துச்சு. கனிமா சாங் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு அதுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ட்ரெய்லர் டீசர் எல்லாமும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் இந்த படமே வந்து அதோட ஃபுல் பொட்டன்ஷியல் வசூல் பண்ணலைங்க. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா சூப்பராகவே இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து திரும்ப ஜெகர் தண்டா XXL செகண்ட் ஹாஃப் என்ன எடுத்திருந்தாரோ அதையே வேற மாதிரி எடுத்து வச்சிருந்த மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. எனக்குமே அதான் தோணுச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து கம்ப்ளீட்டாக டோட்டலாக இவங்க வந்து அந்த அப்பா ஃபாதர் அந்த கதையை மட்டுமே எடுத்திருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அவங்க 2 பேருக்கும் நடக்கிற அந்த கிளாஷ் அண்ட் இவர் வந்து அந்த பூஜா ஹெக்டேவோட லவ் ஸ்டோரி அதை வச்சே எடுத்திருந்தா இன்னுமே நல்லா வந்திருக்கும் அந்த படம். ஆக்சுவலாக நம்ம ட்ரெய்லர் டீசர்லாம் அப்படி தான் மூட் செட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஃபிலிம் வித் லிமிடெட் ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி. பட் வந்து டோட்டலாக செகண்ட் ஹாஃப் வந்து வேறு ஜோனில் போனவொடனே படம் வந்து நிறைய பேர் கனெக்ட் ஆகலை. அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கம்மியாக தான் பண்ணிச்சு. 100 crores தான் தாண்டிச்சு. ஒரு 101, 102 அந்த ரேஞ்சில் தான் வசூல் பண்ணிச்சு. ஸோ 8th பிளேஸில் வந்து ரெட்ரோ இருக்குது. அண்ட் 7th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிளாக் பஸ்டர் தான் சொல்லணும். தலைவன் தலைவி விஜய் சேதுபதி சாரோட மகாராஜாவோட சக்ஸஸ்க்கு அப்புறம் இந்த படமும் வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுத்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் ஆஸ் யூஷுவல் இந்த படத்தையும் வந்து தூக்கி நிறுத்தினது. அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ் தவிர மற்றவங்களுக்குலாம் இந்த படம் பெருசாக கனெக்ட் ஆகலை. பட் ஃபேமிலி சப்ஜெக்ட்ன்றதுனால அவங்களுக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு. அண்ட் சில பேர் வந்து இது ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது, எப்போ பார் சண்டை அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாலும் பட் வந்து ஃபேமிலிஸில் இருக்கிற யதார்த்தம் அதான்ட்டு அது தெரிஞ்சவங்க அதை போய் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க.
இது ஒரு 105 crores கிட்ட பண்ணுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 6th பிளேஸில் வந்து மதராசி இருக்குது, சிவகார்த்திகேயன் சார் நடிச்சு ரிலீஸ் ஆகிருக்காரு. இதுவுமே வந்து ஒரு ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு பண்ணுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட்டு மிகார் முருகதாஸ் கூட சிவகார்த்திகேயன் பண்ணுறாரு, ஒரு நல்ல துப்பாக்கி வில்லன் வித்யுத் ஜம்மால் இருக்காருன்ட்டு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடவே வந்துச்சு. பட் என்னதான் வந்து படம் வந்து ஓரளவு டீசெண்டாகவே இருந்தாலும் அந்த அளவு பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து நல்லா பண்ணலை. அமரன் பண்ண அளவு பண்ணலை. இதுவுமே வந்து ஒரு அமரன்ற ஒரு அது வந்து ஒரு 350 crores மேலே அன்எக்ஸ்பெக்டடாக பண்ண ஒரு படம். அந்த வசூலில் ஒரு பாதி கூட இந்த படத்தால் பண்ண முடியலன்றது இதுதான். ஏன்னா வந்து இந்த படத்தில் வந்து பெருசாக ஒரு மியூசிக்கில் ஒரு பயங்கரமாக ஹிட்டான சாங்கோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அண்ட் இந்த படம் வந்து வித்யுத் ஜமாலோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸால் தான் அந்த அளவு கூட டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். இதுவுமே வந்து ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல் இந்த படம் பண்ணி பட் முருகதாஸ் அவரோட மற்ற படங்கள் ரீசெண்டாக அவர் எடுத்த அந்த சிக்கந்தர் அதெல்லாம் கம்பேர் பண்ண இது கொஞ்சம் டீசெண்டாக போன மாதிரி தான் நம்ம நினைக்கணும். அண்ட் 5th பிளேஸில் வந்து டியூட் இருக்குங்க. டியூட் வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதனோட இந்த வருஷம் அவர் நடித்த செகண்ட் ஃபிலிம். ஆல்ரெடி இந்த வருஷம் டிராகன் நடிச்சிருந்தாரு, அது வந்து அப்புறமா அடுத்த பிளேசஸில் வரும். டியூட் வந்து ஒரு 115+ crores பண்ணுச்சுங்க. இதுவுமே வந்து ஒரு தெலுங்கு ப்ரொடக்ஷன் தான், பட் ஆனால் தமிழ் டைரக்டர் தமிழ் டீம் தான் பண்ணாங்க. அதனால தான் இதை நான் இதில் கன்சிடர் பண்ணது. டியூட் மூவி வந்து ஒரு தீபாவளி ரிலீஸாக வந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு, 2K கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இதுக்குமே வந்து சில நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு. என்னென்னா வந்து கலாச்சாரத்துக்கு எடுக்கிறாங்க, வேறு மாதிரி ஒரு இதெல்லாம் போர்ட்ரே பண்ணுறாங்க அப்படின்ட்டுலாம். அதனால் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இதுக்கு அந்தளவு சப்போர்ட் பண்ணலை, ஓரளவு தான் சப்போர்ட் பண்ணாங்க. பட் யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா பிடிச்சிருந்ததுனால 115+ ஆச்சு. அந்த சாங்ஸ் நல்லா ரிலீஸ் ஆகி நல்லா ட்ரெண்டிங்காக இருந்ததுனால வந்து அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபுல் ஈஸியாக கிடச்சிச்சு. பட் இன்னும் ஃபேமிலி ஆடியன்ஸுமே சப்போர்ட் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு பண்ணியிருக்கும். ஸோ 5th பிளேஸில் டியூட் இருக்குது. அண்ட் 4th பிளேஸில் வந்து நமக்கு விடாமுயற்சி இருக்குங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்து அஜித் சார் படம் மகிழ் திருமேனி டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மகிழ் அண்ட் அஜித் சாரோட ஃபர்ஸ்ட் டைம் கொலாபரேஷன் நல்லா வரும் அப்படின்னு நினச்சாங்க. அவர் வந்து டோட்டலாக வேறு ஒரு ஜோனில் இந்த மூவி எடுத்திருந்தாங்க. யூஸ்வலாக அஜித் சார் உடைய அந்த ஆக்ஷன் பிளாக்ஸு, பில்டப் சீன்ஸு அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் இல்லாமல் வேறு ஒரு பரிணாமத்தில் எடுக்கணும்ட்டு அஜித் சார் ஆசைப்பட்டதுனால மகிழ் சார் அப்படி எடுத்துட்டாருன்னு சொல்லணும். ஏன்னா வந்து என்னதான் வந்து நீங்கள் வந்து மாஸ் சீன்ஸ் வேணாம், எனக்கு பில்டப்லாம் வேணான்னாலும் அந்த இருக்கிற சீன்ஸ் கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எழுதிருக்கலாம். ரொம்பவே ஃப்ளாட்டாக போனது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். ஆடியன்ஸ்க்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு. நான்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்க்கும்போது இன்டர்வலுக்கு ஒரு அஜித் சார் படத்தோட இன்டர்வலுக்கு தேட்டரில் ஆடியன்ஸ் கத்தாததை தான் நான் இந்த மூவியில் தான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இன்ட்ரோ அப்போ கத்தின ஆடியன்ஸ்லாம் வந்து எங்கே இருக்காங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவு தேட வேண்டியதாகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்ட் எனக்கும். நீங்கள் வந்து அந்த மாஸ் சீன்ஸ் வேணாம், தேவையில்லாத பில்டப் வேணான்னு முடிவு பண்ணது ஓகே, அதுக்குன்னு இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் கூட எழுதாமல் இருந்தேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வந்து 4th பிளேஸில் விடாமுயற்சி வித் 140+ crores அது 4th பிளேஸில் வந்து. 3rd பிளேஸில் வந்து அகெயின் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிளாக் பஸ்டர். அண்ட் நமக்கு வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட ஒரு நம்பிக்கையான ஸ்டார் கிடைச்ச மாதிரி தான் இந்த ஃபிலிம் மூலியமாக. டிராகன் வந்து யாருமே வந்து ஒரு 150+ crores பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் படம், அவரோட லவ் டுடே ஃபர்ஸ்ட் படம் வந்து 100 crores கிட்ட பண்ணப்போ எல்லாம் வந்து அது ஃப்ளுக்கில் வந்துடுச்சு, இது எல்லாருக்கும் நடக்கக்கூடியது தான், ஏதாவது ஒரு படம் திடீர்னு ஃப்ளுக்கில் ஓடிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் வந்து அவர் அது இல்லை, தனக்குன்னு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபுல் யங்ஸ்டர்ஸ் சப்போர்ட் இருக்குன்றதை டிராகன் மூலிமா ரொம்பவே ப்ரூவ் பண்ணார். அண்ட் படமுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அஸ்வத் மாரிமுத்து டைரக்ட் பண்ணியிருந்தார். படம் வந்து யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ஆடியன்ஸும் நல்லா கனெக்ட் பண்ணுறளவு அப்பா சென்டிமெண்ட் அம்மா சென்டிமெண்ட் எல்லாமே நல்லா அமைஞ்ச ஒரு படம். சாங்ஸ் ஆகட்டும், காமெடி ஆகட்டும், எல்லாமே நல்லா வந்த ஒரு படம். நிறைய பேருக்கு வந்து இந்த வருஷத்தோட பெஸ்ட் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக டிராகன் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் செகண்ட் பிளேஸில் வந்து அஜித் சாரோட இன்னொரு ஃபிலிமான குட் பேட் அக்லி இருக்குது. இந்த ஃபிலிம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எல்லாருக்கும் தெரியுங்க, இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேன் பாய் டைரக்டர் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரிபியூட்டாக தான் இருக்கும்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. நான் அதை வந்து ஃபுல்லாக பூர்த்தி பண்ணார் ஆதிக் ரவி அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் வந்து இதில் கதை பெருசாக இல்லை, பழைய படங்களோட மேஷப் மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிலாம் சொன்னாங்க. பட் இதில் வந்து அதுதான் இருக்கும்னு அவர் கிளியராக சொல்லியிருப்பார். ட்ரெய்லர்லேயும் அப்படி தான் வந்திருக்கும். ஸோ இதில் வந்து அதை எதிர்பார்த்து போனவங்க எல்லாருமே வந்து ஃபுல் திருப்தியாக வந்தாங்க. நானுமே அதை தான் எதிர்பார்த்து போனேன். குட் பேட் அக்லி வந்து ரீசெண்டாக ஒரு 5 years எடுத்துக்கிட்டிங்கன்னா பெஸ்ட் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வர தலை ஃபிலிம்னு சொல்லலாம். ஏன்னா வந்து சில பேர் வேறு எதுன்னு எதிர்பார்த்து வந்தாங்கன்னு தெரில. எனக்கு வந்து இந்த இதில் தெரியும் இதுதான் இருக்கும், ஃபுல்லாக வந்து அவரை மாசாக காமிச்சு பில்டப்பாக காமிச்சு இப்படி தான். ஏன்னா வந்து அவர் விடாமுயற்சி மேபி அதனால தான் எதுவுமே இல்லாமல் பண்ணவரோ என்னவோ, அப்படி காய போட்டு இந்த மாதிரி காமிச்சா அது இன்னும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு அந்த பிளான் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு.
அஜித் சாரோட கேரியர்லேயே ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிமாக குட் பேட் அக்லி தான் 250 crores மேலே பண்ணுச்சு. அண்ட் இந்த இயரோட கோலிவுட்டில் வந்து ஹையஸ்ட்டாக வசூல் பண்ண ஃபிலிம்ஸில் செகண்ட் பிளேஸில் குட் பேட் அக்லி இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து சூப்பர் ஸ்டாரோட கூலி, லோகேஷ் கனகராஜ் அண்ட் சூப்பர் ஸ்டாரோட காம்பினேஷனில் வருது. பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆச்சு. நாகார்ஜுனா சார் வில்லனா பண்ணுறாரு, அண்ட் சத்யராஜ் சார், உபேந்திரா சார், அமீர் கானோட கெஸ்ட் அப்பியரன்ஸ், ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷனோட வந்த ஒரு ஃபிலிம். அனிருத்தோட மியூசிக்கில் வந்து சாங்கும் ஓரளவு நல்ல ரீச்சில் தான் இருந்துச்சு. பட் படம் ரிலீஸ் ஆகி எல்லா எக்ஸ்பெக்டேஷனையும் சுக்கு நூறாக உடச்சிச்சுன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒன்றும் மோசமாக இல்லைனாலும் லோகேஷ் கிட்ட இந்த அளவு ஒரு மிட்டான ஃபிலிமை யாரும் எதிர்பார்க்கல. லியோ என்னதான் மிட்டாக இருந்தாலும் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் தான் மிட்டாக இருக்கும். பட் வந்து ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்து விஜய் சாரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொண்டு வந்திருந்தார். பட் வந்து கூலியில் அந்த மாதிரி பெருசாக ஒரு புதிய இதுன்னு எதுவுமே தெரியல நமக்கு. யூஸ்வலாக இருக்கிற அந்த ரிவெஞ்ச் ஸ்டோரியே வந்து எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. லோகேஷோட சிக்னேச்சர்னு அதில் பெருசாக நமக்கு எதுவுமே தெரியல. அதனால ஆடியன்ஸ்க்கு பெருசாக கனெக்ட் ஆகல. ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நானுமே வந்து ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் 100,000 crore ஃபிலிமாக வந்து கூலி இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 500+ தான் பண்ணுச்சு. ஒரு 510 crores தான் இந்த ஃபிலிம் பண்ணுச்சு. என்னதான் இது ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருந்தாலும் இது இந்த ஃபிலிமோட ஃபுல் பொட்டன்ஷியல் கிடையாது. இது மட்டும் ஒரு நல்லா வந்து இந்த ஃபிலிமாக இருந்திருந்தால் கண்டிப்பாக 800 to 1,000 crores பண்ணியிருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து இந்த ஃபிலிம் வந்து என்னதான் ஹையஸ்ட் கலெக்டிங் ஃபிலிம் ஆஃப் த இயராக இருந்தாலும் இது வந்து அந்த ஃபிலிமுக்கு வந்து ஒரு கரெக்டான வசூல் கிடையாது. இதுவுமே வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஓவராலாக வந்து இந்த 2025 வந்து பெரிய ஸ்டார் ஃபிலிம்ஸ் வந்து நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ்ன்னு தான் சொல்லணும். ரஜினி சாரோட கூலி ஆகட்டும், அஜித் சாரோட விடாமுயற்சி ஆகட்டும், சூர்யா சாருக்கு ரெட்ரோ ஆகட்டும், அண்ட் கமல் சாருக்கு தக் லைஃப் ஆகட்டும், அண்ட் விக்ரம் சாரோட வீர தீர சூரன்லாம் மூவியாக நல்லா இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. டாப் 10ல் கூட அந்த படம் இடம் பிடிக்கல அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் அது நல்ல மூவி தான். பட் ராங் ரிலீஸ் டேட் அந்த மாதிரியான சில காரணங்களால் வந்து அது வந்து டாப் 10ல் இடம் பிடிக்க முடியல. அண்ட் தனுஷ் சாரோட இட்லி கடையுமே வந்து திருச்சிற்றம்பல மேஜிக்கை ரிப்பீட் பண்ணணும்னு எதிர்பார்த்தாங்க ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக. பட் திருச்சிற்றம்பலம் என்னதான் ஃபீல் குட் ஃபிலிமாக இருந்தாலும் அதில் வந்து சில நல்ல நியூ சீன்ஸ், நியூ ரேட்டிங்ஸ், மியூசிக் வந்து நல்லா நியூவாக இப்போத்தி ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ட்ரெண்டியான மியூசிக்லாம் இருக்கும். பட் வந்து இட்லி கடை ரொம்ப ஓல்டு ஸ்டைல் ஃபிலிமாக இருந்ததுனால வந்து 2K கிட்ஸ் பெருசாக சப்போர்ட் பண்ணாதனால அதுவுமே டாப் 10 இடத்துக்கு வரலை. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி பெரிய ஹீரோஸ்க்கு வந்து இந்த 2025 வந்து தமிழ் சினிமாவில் ரொம்பவே ஆவரேஜான இயர் தான். பட் சின்ன சின்ன படங்கள் நிறைய நல்லா பண்ணிச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலி, குடும்பஸ்தன் அந்த மாதிரியான ஃபிலிம்ஸ்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் ஹிட் ஆச்சு. ஸோ வந்து அந்த மத கஜராஜா இந்த இயரோட பொங்கலுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக ரொம்ப வருஷமாக கிடப்பில் இருந்து ஒரு படம் வந்து சூப்பராக வசூல் பண்ணிச்சு. ஸோ ஓவராலாக வந்து பெரிய ஸ்டார்ஸ்க்கு இந்த இயர் வந்து கொஞ்சம் போதாத இயர் தான். பட் சின்ன நல்ல படங்கள் அண்ட் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ்க்குலாம் வந்து இந்த வருஷம் ஒரு நல்ல வருஷம்னு சொல்லலாம். இந்த வருஷம் வந்ததுலேயே உங்களோட பெஸ்ட் தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எதுன்னு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ், பை.